திருவிழா வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2. இறால் வந்துட்டு எங்கள் மாமா எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க, வேறு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி நம்மளே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 65 மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் வந்துட்டு இது எங்கள் ஊரில் வந்துட்டு சிக்கன் வாங்குற கடையிலே விற்பாங்க, டேஸ்ட் மேக்கர்னு சொன்னாங்க. சரி இது வாங்கிட்டு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். எந்த விதமான தயிர், தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இறாலேருந்தே தண்ணி வந்துச்சு. நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு இந்த சைடு எங்கள் அம்மா அதே டைமில் மட்டன் குழம்பு சூப்பராக வச்சுட்டு இருந்தாங்க. மட்டன் குழம்பு எல்லாம் ஒரு சைடு கொதிச்சு இறக்குனதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்புறமா நான் வந்துட்டு எண்ணெயை காய்ச்சி மீன் பொரிச்ச அதே எண்ணெயில் வந்துட்டு இறாலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இறால் வறுக்கும் போதே ஒரு செம்ம ஸ்மெல்லு வந்துச்சு. அந்த ஸ்மெல்லுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு இறால் எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் எங்கள் மாமா ஸ்ட்ரிக்டாக இது வந்துட்டு எனக்கு மட்டும்தான், யாரும் ஷேர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இறால்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிட்டேன். நார்மலாகவே இறா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்கலாம். நான் தான் இதை புது டிஷ் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இதுலேயும் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருந்தேன் இறாலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இருந்தேன். இது இன்னுமே சூப்பராக டேஸ்ட் கொடுத்துச்சுங்க. கடைசியில் சரி எல்லாரும் பாவம் பார்த்துட்டு நான் வந்து என் மாமா பசங்க, என் தம்பி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தேர் வந்துட்டு பகல் தேர் வீட்டுக்கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. நானும் வந்துட்டு அந்தோனியாட்ட நல்லா வேண்டிட்டு இந்த 2025 எனக்கு நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆப்வியஸாக நமக்கு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டால் சாப்பிடாம இருக்கவே முடியாது. சரின்னு போயிட்டு நாங்கள் 2 பேரும், நானும் என் தம்பி போயிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தோம். அப்படியே எங்கள் அம்மாச்சி ஊருக்கு கிளம்பி போயாச்சு. அங்கே போய் பார்த்தா எங்கள் மாமா வந்துட்டு இந்த மாதிரி பட்டாணி, மொச்சை பயிறு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து பேசி முடிச்சுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் மாமா வந்துட்டு என்னை நல்லா கலாய்ச்சிட்டு இருந்தார். நீ உரிக்கவே இல்லை, ஆனால் வீடியோ மட்டும் நல்லா எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் நான் என்ன பண்ணேன், வீடியோக்காக வந்து அவங்க உரிச்சு வச்சிருந்த தோல்லாம் தூக்கி ஏன் சைடில் வச்சுட்டு நான் தான் அதிகமாக உரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டு இருந்தேன்.